ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். ஏன்னா அந்த மாடு தாண்டி அந்த சைடு இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடம் அங்கே தான். அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தான் மேப் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு, எப்படி எங்கே என்ன ரூம் கட்டலாம், எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த குச்சி வந்து பால் மரத்தில் தான் இந்த குச்சி வந்து அங்கே அடிப்பாங்க. பால் மர குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர் மேப்பெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் தனியா வேறு தூங்கி எழுந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணனால ரொம்ப டயர்டாக இருந்தா. அப்புறம் இந்த ரூம் இங்கே, கிச்சன் இங்கே, இதெல்லாம் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. இடத்த சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் வீடு கட்டுற இடத்த சுற்றி மேரக்காய் தோட்டம், பாக்கு இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்குனா தண்ணி போகும். நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், வெளியில் போகும்போது காட்டு. அந்த இடத்துல தண்ணி போகும், அப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பெருசாக பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த குச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குச்சி அங்கே அடிப்பாங்க. அது வீடு யார் ஃபஸ்ட் கட்டுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ஒரு ஆளாக அடிப்பாங்க. தேங்காய் வந்து நல்லா ரவுண்டாக உடஞ்சி வந்துருந்துச்சு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி அடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே பாப்பா வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால அம்மா ஒரு விஷயத்துக்கும் பாப்பா கொண்டு போய் ஃபஸ்ட்டு தொட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. நான் வீடியோவில் வரல, ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் மற்ற எல்லாரையுமே நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சூடமெல்லாம் காமிச்ச பிறகு சுற்றி வேற எங்கே சுத்தியல் வச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா சுத்தியல் அங்கே பக்கத்துலேயே தான் இருந்துருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வந்து வீடு நல்லா கட்டணும் அப்படி சொல்லி நினச்சிட்டு எல்லோரும் வந்து 3 தடவை அதில் அந்த குச்சியில் அடிக்கிறாங்க. இது வந்து பால் மரம் குச்சியில் தான் அடிப்பாங்களாமா, வேறு எந்த குச்சியும் அடிக்க மாட்டாங்க. தனியாக அது என்னன்னு தெரியல, என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கை வச்சு சும்மா அடிச்சுட்டு அவள் வந்துட்டா. எல்லோரும் அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து இங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கல், லெமன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு சின்ன குழி தோண்டி அந்த இடத்துல வச்சு அந்த அளவுக்கு அஸ்திவாரம் தோண்டி வேலை பார்க்குற மாதிரி, ஃபில்லர்லாம் போடுறதுன்னா அந்த அளவுக்கு தோண்டி வேலை பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிட்டு தோண்டிட்டு இங்கேருந்து சாமி கும்பிட்டு கொண்டு போன கல்லை தான் வச்சோம். குச்சி இப்படி அடிச்சுட்டாங்கன்னா திரும்பி அதை எடுக்க மாட்டாங்க. அதை அடிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் நார்மலாக ஒரு ரூம் கட்டுற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அவங்க குச்சி எடுத்துகிட்டு சொன்னாங்க, இது ஒரு ரூமோடு நிற்காது, இது வளர்ந்துட்டே தான் போகும், பெரிய வீடு தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவை கல் போட சொன்னது, பாப்பா என்னமோ பண்ணுறாங்கன்னு பயந்துட்டா. அப்புறம் அவளை மெதுவாக தொட்டு அந்த கல் உள்ளே வச்சாச்சு. கல், காயின், ஒரு பூ வச்சாச்சு. அப்புறம் கையில் பூ கொடுத்து ஒரு ரவுண்டு போட வச்சாச்சு. அவள் வந்து பயங்கர தூக்க கலக்கத்திலே இருந்தாங்க. கொஞ்சம் அப்போ தான் தெளிவானா. அடுத்த கையில் பூவெல்லாம் கொடுக்க கலராக இருக்குன்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லா வீட்லேயும் குழந்தைங்க ஸ்பெஷலு, ஆனால் தனியா வந்து எங்கள் வீட்டில் அன்லிமிட்டட் ஸ்பெஷலு, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதை ஆரம்பித்த பிறகு இந்த மண் ஒரு கைப்பிடி மண் அவள் கையில் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே தான் ஒரு 200 பாக்கு தை வச்சுருக்கோம். நம்ம பாப்பா கையால் தான் முத வச்சோம், அது உங்களுக்கு தெரியும். அது நான் வச்சேன், அதுவும் பாப்பா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது. அது ஒரு பக்கம் இங்கே தான் பாக்கு தையும், இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக பாக்கு தை. அங்கே உள்ள தெரியுது பார்த்தீங்களா, ஒன்று அங்கங்கே இருக்குது. இது வந்து வெளியில் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போகிறதுக்கும் வெளியில். இந்த இடம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.